சரி, இப்போ இங்கே உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த லிங்கத்தோட பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தாரலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக ராஜசிம்மனுடைய காலத்தை சேர்ந்த ஒரு கலைப்பாணி அப்படின்னு சொல்லலாம். இந்த லிங்கத்துடைய பின்புறத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு கோட்டை மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த கருவறைக்குள்ள ஒரு கோயிலோட அமைப்பு மாதிரி இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட அமைப்பு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா தேவக்கோட்டை கோட்டம். நம்ம கோயிலோட வெளிப்புறத்துல கோட்டங்கள் இருக்கிறத பார்த்துருப்போம். சுற்றி வரும்போது அந்த கருவறையோட வெளிப்புறத்துல அதனுடைய மேற்குல வடக்குல தெற்குல கோட்டங்கள் பார்த்துருப்போம். ராஜசிம்மனுடைய காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா கோயிலோட கருவறைக்கு பின்புறத்துல, அதாவது மூலவருடைய திருமேனிக்கு பின்னாடி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கோட்டம் அமைச்சிருக்கான். அந்த கோட்டைக்குள்ள அந்த கோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சோமாஸ்கந்தருடைய சிற்பம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கலாம். வேற எந்த அரச மரபினருடைய காலத்திலையும் இந்த மாதிரியான சோமாஸ்கந்தருடைய சிற்பம் இருக்கிறத பார்க்க முடியாது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சோமாஸ்கந்தர் சிற்பத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுல யார் இருப்பா அப்படின்னா சிவன் வந்து அமர்ந்த நிலையில இருப்பாரு. பக்கத்துல பார்வதி வந்து கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பண ஓலை குடையை பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. இடையில ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த தொடை மேல பார்வதியுடைய தொடையில அப்படியே குழந்தை வடிவில் வந்து பாலமுருகன், அதாவது கந்தன் வந்து இளமுருகு அமர்ந்திருப்பாரு. தமிழ் நம்ம இளமுருகு உடனுரை அமைய படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இந்த மேல பாத்தீங்கன்னா பிரம்மா வணங்குற மாதிரி இருக்கும். முன்பு அங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான்முகன் வணங்குற மாதிரி தெரியும். இப்படி அதே மாதிரி இந்த வலது இடது புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பிரம்மாவுடைய சிற்பம் இருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோடைய சிற்பம். விஷ்ணுவோட சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சங்கு சக்கரத்தோட இருப்பாரு. அதே மாதிரி இந்த விஷ்ணுவோட சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா பிரயோக சக்கரத்துல இருக்கும். பிரயோக சக்கரம்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சிற்பத்துடைய மூக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய கோயில்களில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த மூக்கை மட்டும் உடச்சி வச்சிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு படையெடுப்புகள் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து ஒரு இஸ்லாமிய படையெடுப்பு இல்லை வேறு ஏதாவது படையெடுப்பு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு உடச்சுங்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு வேற ஒரு பக்கத்தில் இருக்க அரசர்கள் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை தோக்கடிச்சுட்டு அவமானப்படுத்திட்டு போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவான், அவனோட மூக்கை உடச்சிட்டு போயிடுவான். இல்லை இதே வந்து வேறு ஏதாவது பெண்களோட சிலைகள், அந்த கொடிப்பெண்களோட நம்ம கோயிலுடைய வாயிற் கோபுரத்தில் பார்க்கலாம், கொடிப்பெண்களோட சிலைகள் இருந்துச்சுன்னா அதனுடைய மார்பகங்களை சிதைக்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து